கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 147 14வது வசனம். அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். அன்பானவர்களே, அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி. அப்போ நம்ம வாழ்ந்திருக்கிற பகுதி எந்த எல்லையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னா, நம்ம வீடு, நாம் பணி செய்கிற இடம், நம்ம உற்றார் உறவினர்கள், நம்மளோட பிள்ளைங்க, பேர குழந்தைங்க, அப்படியெல்லாம் வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை விரிவடைந்திருக்கிறதோ அது முழுசுமே நம்முடைய எல்லை தான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய எல்லைகளை விரிவாக்கி பாருங்கள். நம்முடைய எல்லை எந்த அளவுக்கு விரிவாக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அப்போ நம்முடைய எல்லைகளையெல்லாம் சமாதானத்திற்கு உள்ளாக்கினா எந்த விதமான சண்டையும் சச்சரவும் இல்லாமல், எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல், எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாமல், எந்த விதமான ஒரு மனக்குளறுபடிகளும் இல்லாமல் ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை. அப்புறம் இந்த சமாதானமான வாழ்க்கையில் என்ன இருக்குன்னா, நிறைவு இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். குடும்பத்துக்குள்ளே ஒரு பாசம், குடும்பத்தில் ஒரு அன்பு, இதெல்லாம் இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் கர்த்தர் நமக்கு சொல்கிறார். நான் உன் எல்லைகளை எல்லாம் சமாதானத்திற்குள்ளாக்கி உச்சிதமான கோதுமையினால். உச்சிதமான கோதுமைனா ஆசீர்வாதமான உணவு. இப்போ நம்ம பகுதியில் அரிசி சாப்பிட்றோம் இல்லையா, அதுபோல் அந்த பகுதியில் கோதுமை தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதனால் கோதுமையை முன்னுதாரணமாக அவர்கள் காண்பித்திருக்கிறார், வேதம் காண்பித்திருக்கிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் உணவுக்கு பஞ்சம் இல்லாமல், சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல், பட்டினியை நாம் பார்க்காம, அதாவது கர்த்தரோட பிள்ளைகள் ஒரு நாளும் பட்டினியில் இருக்க மாட்டாங்கன்னு வேதம் சொல்லு. அப்போ நம்ம பசியவோ பட்டினியவோ நம்ம பார்க்காத அளவுக்கு நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருப்பார். அன்பானவர்களே, அப்போ நாம் மட்டும் இல்லை, நம்முடைய எல்லைனா நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர குழந்தை எல்லாம் நமக்கு எதெல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ அவர்கள் எல்லோருமே ஒரு நாளும் பட்டினியாலோ பசியினாலோ அவங்க அழுக மாட்டாங்க. சிங்கக்குட்டிகள் கூட சில நாள் பசியில் அலைஞ்சிருமா. ஆனால் கர்த்தரோட பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் பசியோ பஞ்சமோ பட்டினியோ இருக்காதுன்னு சொல்கிறார். இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. அன்பானவர்களே, நம்முடைய எல்லைகளையெல்லாம் சமாதானத்திற்குள்ளாக அவர் ஆக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரோட வார்த்தைகளின்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். நம்மை முழுமையாக கர்த்தரிடத்தில் ஒப்படைக்கிறவர்களாக இருக்கும். நம்முடைய எல்லைகளெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமானதாக இருக்கும். எவ்வளோ தூரம் நம்முடைய வாழ்க்கை விரிவடைந்து இருக்கிறதோ, எவ்வளவு பெரிய பணக்காரனானாலும் சரி, எவ்வளவு பெரிய வசதியுள்ளவனானாலும் சரி, நம்ம கர்த்தரை மறக்காமல், கர்த்தருடைய வார்த்தைகளை மறக்காமல், கர்த்தர் நம்மீது வைத்திருக்கிற அன்பை மறக்காமல் நாம் அவரோட சமூகத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருப்போமேயானால் நிச்சயமாகவே நம்முடைய எல்லைகள் விரிவாக்கப்படும். எவ்வளவு தூரம் விரிவாக்கப்பட்ட எல்லைகள் இருக்கிறதோ அவைகள் எல்லாமே சமாதானத்திற்குள்ளாக இருக்கும். சமாதானத்திற்குள்ளாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உச்சிதமான கோதுமையினால், அதாவது பசியின்மை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, இந்த நாளில் நாம் எப்பொழுதுமே நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். தீமைக்கு பயப்படாமல் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். எங்கே தீமை நம்மை சூழ்ந்துருமோ அப்படின்னு நம்ம பயந்துடக்கூடாது. ஏன்னா மற்றவர்களுக்கு நம்ம நன்மை செஞ்சால் தான் நன்மை நம்மை தேடி வரும். அப்போ நன்மை நாம் செய்கிறப்போ கர்த்தரோட பிள்ளைகளாக இருக்க முடியும். கர்த்தரோட பிள்ளைகளாக இருந்தால் நம்முடைய எல்லைகள் சமாதானத்துக்குள்ளாக இருக்கும். நம்முடைய எல்லைகள் சமாதானத்திற்குள்ளே இருந்துச்சுன்னா நாம் உச்சிதமான கோதுமையினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து உமது கிருபையினாலும் உம்முடைய அன்பினாலும் நீர் எங்களை வழிநடத்தும். எங்களுடைய எல்லைகளை உம்முடைய சமாதானத்திற்குள்ளாக்கி உச்சிதமான கோதுமையினால் நீர் எங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.